ஹாய் பாய்ஸ், ஃபைனலாக ராயல் என்ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா 125cc க்ரூசர் மாடல் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 125cc எந்த பைக்கோட பிளாட்ஃபார்மில் எந்த லான்ச் பண்ண போகிறாங்கன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராயல் என்ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா 100 மாடலில் இருந்து 125cc லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 100 மாடல் கிடையாது, கிளாசிக் 350 இருந்து 125cc பைக் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு மாடல் மட்டும் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஹிமாலயில இருந்து எப்படி ஸ்கிராம் 411 அப்படின்ற பைக்கை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்களோ, ராயல் என்ஃபீல்ட் அந்த மாதிரி 100 350 இருந்து ஒரு 125cc பைக் வரதுக்கும் கிளாசிக் 350 இருந்து 125cc பைக் வரதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. இப்போதைக்கு கிளாசிக் 350 இருந்து வரதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து க்ரூசர் மாடலா இல்ல ரோட்ஸ்டரா இருக்க போகுதா, இந்த மாதிரி ஸ்காபரா அப்படின்னு டீடைல் தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பைக்கா இப்ப எப்படி வந்து 100 350 ஒரு பெஸ்டான பைக்கா எவ்ரிடே யூசேஜுக்கும் வைப்ரேஷன் லெஸ்ஸா கொடுத்திருக்காங்களோ, அந்த மாதிரி ஒரு 125cc பேஸான இன்ஜின் பிளாட்ஃபார்ம்ல இருந்து ரொம்பவே டீசென்டான ரொம்பவே சூப்பரான இன்ஜின் பிளாட்ஃபார்ம் அண்ட் டிசைன் பேட்டர்ன்ல ஒரு 125cc பைக்கை லான்ச் பண்ண போறாங்க. இதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஸ்கிராம் 411 பைக் தான். ஏன்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸோட கொண்டு வர போறாங்க, சிங்கிள் டிஸ்க் பிரேக்ஸோட, சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட வரப்போகுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வண்டியோட பிரைஸ் 1,30,000 எக்ஸ்டர்னல் பிரைஸ்ல லான்ச் பண்ண போறாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி, டெலஸ்கோபிக் ஃபோக் அண்ட் இந்த பைக்ல வந்து ஷாக் அப்சர்வர் ட்வின்ல கொடுக்க போறாங்க. பிளாட்டான சீட் வந்து இருக்க போகுது அண்ட் சர்க்குலரான எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி டெய்ல் லாம்ப், இண்டிகேட்டர்ஸ் ஆலோஜன்ல தான் கொடுக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்இடி எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ அப்கமிங்ல வரப்போற ராயல் என்ஃபீல்ட் பைக்குக்கு அப்டேட்டடா கொடுப்போம். இதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரியும் ஆலோஜன் தான் பார்த்திருப்போம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 125cc கூட ராயல் என்ஃபீல்ட் லான்ச் பண்ற எல்லா பைக்லயும் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வரப்போகுது. ஏன்னா ஹையர் எண்ட் 650cc அந்த மாதிரி பைக்ல இருக்கிற லைக் ஹிமாலயன் லான்ச் பண்ணி இருக்கிற பைக்ல எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் பார்க்க முடியும். அப்கமிங்ல பாத்தீங்கன்னா 125cc கூட எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வரப்போகுது. அந்த மாதிரி கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா 125cc வந்து ஒரு பிரீமியம் 125cc செக்மெண்டா வந்து நான் பாக்குறேன். அப்கமிங்ல நிறைய 125cc பைக்ஸ் வந்து க்ரூசர், கிராப்லர் மாடல், ரெட்ரோ ரோட்ஸ்டார் மாடல், கேவ்ரேசர் மாடல்ல வரப்போகுது. சோ இது எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்டா ராயல் என்ஃபீல்ட் பாத்தீங்கன்னா 125cc பைக்கை லான்ச் பண்ண போறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஹிமாலயன்லயோ இல்ல புல்லட் மீடியேட்டர்ல இல்ல வந்து இன்டர்செப்டார் ஒரு கார்டினேட்டல் எந்த பைக்கா இருந்தாலும் கொண்டு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா ஒரு நியூ இன்ஜின் பிளாட்ஃபார்ம்ல இருந்து கொண்டு வருவாங்கன்னு என்னுடைய ஒப்பீனியனா இருக்கு. ஏன்னா புல்லட் 350 இல்ல கிளாசிக் அண்ட் 100 350 ஒரு 125cc பைக் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு அந்த பைக்கோட இன்ஜின் பிளாட்ஃபார்மா இருக்கட்டும், இனிஷியல் பிக்கப், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ், மைலேஜ் வந்து ஓரளவுக்கு தெரியும். பிரைஸ் வந்து அண்டர் 1 lakh கம்மியான பாசிபிலிட்டி இல்ல. இன்னொரு விஷயம் 125cc க்ரூசர் மாடல் உங்களுக்கு தாங்க அப்படின்னா ஹீல்ஸ்ல டிரைவ் பண்றதோ எவ்ரிடே யூசேஜுக்கு பர்ஃபெக்ட்டா இருக்காது. ஏன்னா வந்து பவர் அண்ட் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நார்மலா ஒரு கம்ப்யூட்டரா இந்த ராயல் என்ஃபீல்ட் 125cc வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பைக் எந்தெந்த பைக்கு காம்படிஷனா வரும்னா டியூக் 125 இருக்கட்டும், ஹீரோ லான்ச் பண்ண எக்ஸ்ட்ரீம் 125R அண்ட் ஹோண்டாவோட CB 125R இந்த பைக்குக்கெல்லாம் காம்படிஷனா வரும். குளோபல் மார்க்கெட்ல பெஸ்ட் காம்படிட்டர் பைக்கா லான்ச் பண்ண போறாங்க. ராயல் என்ஃபீல்ட் ரொம்ப வருஷமா இந்த புல்லட் 350, கிளாசிக் 350 அப்படின்னு இருக்கிறதுனால ஒரு 125cc பைக்கை வந்து அண்டர் 1,30,000 லான்ச் பண்ணாங்கன்னா வேல்யூ ஃபார் மணியா இருக்கும், நல்ல தரமான பைக்கா இருக்கும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ராயல் என்ஃபீல்ட்னாலே செம இன்ஜின் சூப்பரா இருக்கும், டிசைன் பில்ட் குவாலிட்டி செம எக்ஸலண்டா இருக்கும், பிரைஸ் ரீசனபிளா இருக்கும். இந்த 3 விஷயத்தை தான் நான் பாக்குறேன். நீங்க சொல்லுங்க, ராயல் என்ஃபீல்ட் 125cc பைக்கை எந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து லான்ச் பண்ணா நல்லா இருக்கும், என்ன பிரைஸ் ஆஃபர் பண்ணா நல்லா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாய்ஸ்.